நம்ம இது வரைக்கும் ஏஐயை ஒரு சேட் பாட்டு இல்லை ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கொலம்பியாவில் பார்த்தோன்னா இப்போ நடக்க போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக ஒரு ஏஐ நிற்க போகுது. அது எப்படி நிற்க போகுது, அது என்னன்ற மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். கொலம்பியாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மார்ச் 8 பார்த்தோன்னா அவங்க ஊரில் எலெக்ஷனு. அதுக்காக நிறைய பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கேம்பெயின்லாம் போயிட்டு இருக்கு. அங்கே பார்த்தோன்னா இது வரைக்கும் உலகத்தில் நடக்கவே நடக்காத ஒரு ஏஐ வந்து கேண்டிடேட்டாக நிறுத்துறாங்க. கைட்டனான்ற ஒரு ஏஐ வந்து கேண்டிடேட்டாக நிறுத்துறாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்ச் 8 எலெக்ஷனுக்கு இப்போவே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அந்த ஏஐக்கு பார்த்தோன்னா ஒரு 11,000 ஃபாலோவர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. அதை வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம் இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து. அது ஒரு கேண்டிடேட்டாக எங்கள் சார்பாக நிற்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எதனால இந்த ஏஐ அவங்க கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஜென் கம்யூனிட்டின்னு. அவங்க இந்த பழங்குடியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டிக்கு எங்களுக்கு ஒரு லீடர் வேணும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட கேரக்டரைசேஷனே பார்த்தோன்னா ஒரு பொண்ணாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணு ப்ளூ கலரில் இருக்கும், உடம்புல பார்த்தோன்னா ஒரு லயனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாதிரி. அந்த பேரே பார்த்தோன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கைட்டன்யான்னு வச்சிருக்காங்க. இந்த பேரை எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 16th செஞ்சுரியில் ஒருத்தங்க லா கேட்டன்யான் இருந்திருக்காங்க. இந்த ஸ்பானிஷ் வந்து கொலம்பியாவை ஆக்கிரமிக்கும் போது அவங்களோட பையனை கொண்டுட்டாங்களாம். அதனால இவங்க ஒத்தால ஆர்ம்டு ஃபோர்ஸோட வந்து ஸ்பானிஷை வந்து ஓட விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு. அவங்க பேர் இதை வந்து வச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பேர் வச்சனா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த ஏஐயோட வர்ச்சுவல் இது பார்க்கும்போதே நமக்கு இந்த அவதாரில் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு ப்ளூ கலரில் இருக்கு. இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் போய் பார்த்தோன்னா அந்த ஏஐ வந்து சொல்லிட்டு இருக்கு, எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. சரி, இந்த ஏஐ யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா கார்லஸ் ரெடோண்டோன்றவர். அவரும் பார்த்தோன்னா இந்த ஜென் கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். அவர் தான் சரி எங்கள் சார்பாக வந்து ஒரு பழங்குடியினர் சார்பாக வந்து இந்த ஏஐ நாங்கள் நிறுத்துறோம்னு அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஏஐ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு 3 சர்வர்ஸில் தான் ஒர்க் ஆகுது. இதோட மெயின் ரீசனே பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு அட்டென்ஷன் கொண்டு வந்து அது மூலியமாக எங்களுக்கு ஒரு ஓட்டு சேகரிக்கிறோம், அதுதான் என்னோட மெயின் மோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஏஐ வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பொதுவாக இந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிற பில்லெல்லாம் பார்த்தோன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸே சைன் பண்ணிடுறாங்க. மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமானே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஏஐ நாங்கள் லான்ச் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏஐக்கு பார்த்தோன்னா சிம்பிள்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்பானிஷ் மொழியில் ஐஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பானிஷில் வந்து ஏஐ ஐஏன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஓட்டு போடுற மாதிரி இருந்ததுன்னா போயிட்டு ஐஏல ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அது டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஏஐயால் எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. இந்த ஏஐயுமே ஒரு மனுஷனை ரிஜிஸ்டர் பண்ணி அப்படி தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாக எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 2 பார்ட்டிக்கு நடுவில் தான் போட்டி இருக்கும். மீதி நிற்கிறவங்க எல்லாருமே அவங்க நிற்கிறது மூலிமா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அந்த கணக்கு தான் இருக்குது. அதை வச்சு அவங்க காசு பேசுகிறது எல்லாமே பண்ணிப்பாங்க. இப்போ இது நிற்கிறது மூலிமா கண்டிப்பாக இதால் ஜெயிக்க முடியாது. இது எதுக்கு நிற்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏஐ வந்து என்னதான் ஏஐ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அதை எவனாவது ஒருத்தன் கிரியேட் பண்ணியிருக்கணும். அவன் யார் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ ChatGPTயே இருந்தாலும் அது என்ன வேணால் நம்ம அட்வைஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் சென்சார்லாம் இருக்குது. சில விஷயம்லாம் அது சொல்லாது. அதுவும் இப்போ ஒரு ரொம்ப ஹார்டான விஷயம்லாம் அது சொல்லாது, பயப்படாத அளவுக்கு தான் சொல்லும். அந்த மாதிரி இந்த ஏஐ கிரியேட் பண்ணுறான்னா நம்ம சொல்லலாம் ஏஐ வருதுப்பா, அது நம்மக்கிட்ட ஓட்டு எல்லாம் வாங்கி இந்த திட்டம் போடலாமா அந்த திட்டம் போடலாமா சொல்லுன்னு சொல்லலாம். ஆனால் அதை உருவாக்குனதும் ஒரு மனுஷன் தான் இருப்பான். அவனுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிலாம் பார்க்கணும். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் புதுசாக வரவங்க வந்து ஏஐ வருது போட்டு பார்ப்பேன் போடுவாங்க. அது வந்து ஓட்டை பிரிக்கிற ஸ்ட்ராட்டஜி தான், அதுக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டெக்னாலஜிலாம் வேறு பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு. அவன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், ஒரு டேட்டிங் ஆப் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ டேட்டிங் ஆப்னால் எப்படி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணலாம், ரைட் ஸ்வைப் பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணேன்னா நம்ம டெபாசிட் பண்ணணுமா. அது வந்து என்ன சொல்கிறாங்க, டேட்டு ப்ரிப்பரேஷன் டெபாசிட்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு டேட்டுக்கு வருதுன்னா அது மேக்கப்லாம் போடணும், ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணணும், நிறைய பண்ணிட்டு வரணும், அதுக்கு செலவாகும். நீங்கள் அந்த காசை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வரும்போது சந்தோஷமாக வருவாங்க, உங்களுக்கு டேட்டு ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ற அது ஒரு ஆப் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவன் அந்த ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி எல்லாம் மீறி போயிட்டு இருக்கானுங்க. நீ சொன்ன மாதிரி தான் இந்த ஏஐ வந்து ஒன்றும் ஆட்சியெல்லாம் பிடிக்க போகிறதில்ல. அதுக்கு கொடுக்க போகிறதே ஒரே ஒரு சீட்டு தான். இதை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்கேஸ் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு 200 பேஜ் பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பில்லை வந்து இதை அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் யூசர்ஸ் கிட்ட வந்து ஒரு போல் மாதிரி கொடுக்கும். இந்த பில்லை நம்ம பாஸ் பண்ணலாமா, எஸ்ஸா நோவா செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இது எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கோன் மனை காக்குறவர் பற்றிலாம் ஆடியன்ஸ் உள்ள உட்காந்துட்டு ஒரு லைஃப் லைன் இருக்கும், ஆடியன்ஸ் போல் அவங்க உட்காந்து ஓட் பண்ணுவாங்க. அதில் எது பெஸ்ட்டோ அது ஆன்சர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து வெளியே வந்து ஆன்லைன் யூசர்ஸ்க்கு கொடுக்கும், எஸ் சொல்கிறீங்களா நோ சொல்கிறீங்களான்னு. இப்போ எஸ் அதிகமாக வந்து இல்லை நோ அதிகமாக வந்த மாதிரினா அது வந்து சொல்லுமா, இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த பில்லுக்கு வந்து நோ சொல்கிறாங்க, இதை பாஸ் பண்ண வேண்டாம், மக்கள் இதுக்கு எஸ் சொல்கிறாங்க, இதை பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு மூலையில் உட்காந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கிரியேட் பண்ண கார்லோஸுமே அதான் சொல்கிறார், நாங்கள் வந்து ஆட்சியெல்லாம் ஒன்றும் மாற்ற போகிறது இல்லை, எங்களுக்கு இருக்க போகிறது ஒரு சீட்டு தான். இத்தனைக்கும் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதே அவர் தான், ஏன்னா அந்த ஏஆல பண்ண முடியாதுன்னு அவர் தான் அன்றைக்குமா உள்ளே போய்
போய் உட்காருவாரு. இவர் மேபி ஃபோனில் வச்சிருப்பாரு போல, கைட்டன்யா என்ன சொல்லலாம் இதுக்கு சொல்லு அப்படின்றப்ப இதோட வியூஸை வந்து மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இப்போ நமக்கே வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தேவை, யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களான்னு ஓட்டு போடுறோம், அதே மாதிரி தான் அந்த கான்செப்டில் போகுது. ஆனால் இப்போ ஆன்லைனில் பார்த்தோன்னா ஒரு 11,000 ஃபாலோவர்ஸ் வந்து உடனே வந்துட்டாங்க. இவங்க உண்மையிலே இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை சும்மா ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இவங்களோட மோட்டோ வந்து அந்த ட்ரைபு தான். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து அடிப்படையிலே தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட கான்செப்ட் என்னன்னா, இது வந்து சொல்கிறோம் ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பிவா நீங்களே செலக்ட் பண்ணுங்க, அப்படிலாம் இந்த வேலைக்கு ஆகாது. லீடர்ஷிப் குவாலிட்டினே அவர் டிசிஷன் எடுக்கணும். அதுதான் லீடரோட பொறுப்பே வந்து. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 பேர் இருக்காங்க, நீங்கள் முடிவு எடுக்குன்னா கடைசி வரைக்கும் முடிவே எடுக்க மாட்டாங்க. ஒரு லீடர் இருந்து இதுதான் பண்ணோம் அப்படின்னா அப்படி தான் கரெக்டாக இருக்கும். உலகம் இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. அதுதான் இந்த ஆல்ஃபா மேல், இந்த லீடர்ஷிப் அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்லாம் வந்து நம்மளை ரெப்ரசன்டேட் பண்ணி போகிறாங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. அங்கே போயிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போன்னா அது கரெக்டாக கடைசி வரைக்கும் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா கடைசி வரைக்கும் இழுபறியாகவே இருக்கும். நம்ம லீடர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம், அவங்களோட பொறுப்பு அது. இப்போ அப்படி தான் இப்போ ட்ரம்ப் கிட்ட ஆட்சி கொடுத்தாச்சு, அவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் தான் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்டிருந்தால் வேலைக்கு ஆகாது. அது லீடர்ஷிப் மாதிரியே இருக்காது. அதே மாதிரி கொலம்பியாவில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கா. இந்த கேம்பெயின் பண்ண போகும்போது மக்கள்லாம் பயங்கர ஆக்ரோஷமாக இருப்பாங்களாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டை வந்து அசாசினேட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு கேம்பெயினில் பார்த்தா பைப் பாம்ஸ்லாம் தூக்கி அடிக்கிறாங்களாம். இந்த மாதிரி அங்கே பயங்கர போராட்டமாக இருக்கும் போல கேம்பெயினுக்கு. அதுக்கு வந்து இந்த ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. ஆனால் வேர்ல்டுலேயே பார்த்தோன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணுது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆல்பேனியாவில் டெய்லான்னு ஒரு ஏஐ மினிஸ்டராகவே ஆக்கியிருக்காங்க. இது எதுக்கு மினிஸ்டராக இருக்குன்னா கரப்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. அதுவுமே எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் இப்போ நமக்கு நல்லாவே தெரியுது ஏஐ வந்து எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி வந்து ஏஐ வரும்போது உங்கள் வேலை தான் போக போகுதுன்னாங்க. பட் இப்போ ஏஐ பார்த்தோன்னா கவர்மெண்ட்லேயுமே ஒரு பெரிய ரோல்லாம் கூட எடுக்குன்ற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் இந்த கைட்டனா ஏஐ கேண்டிடேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ஏஐ கேண்டிடேட் வச்சாங்கன்னா நீங்கள் என்ன பேர் வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.